இந்த வழக்கு தீபம் ஏற்றும் உரிமை சார்ந்தது மட்டுமல்ல, சொத்து உரிமை தொடர்பானது கூட என நீதிபதி தனது கருத்தை தெரிவித்தார். இந்த வழக்கு தீபம் ஏற்றும் உரிமையை மட்டும் சாரவில்லை, சொத்து உரிமை தொடர்பானது என தெரிவித்தார். அதுபோக கோவில்களில் இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என யாரும் சொல்ல இயலாது. நீதிமன்றமும் தேவஸ்தானமும் முடிவு செய்யும். இது தொடர்பாக விரிவான உத்தரவுகள் ஏற்கனவே இருக்கிறது என அரசு தரப்பு தனது வாதத்தை வைத்தது. ஏற்கனவே இது தொடர்பாக உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றங்களில் நீதியரசர்கள் நீதி தீர்ப்பு வழங்கி இருக்கிறார்கள் என உத்தரவுகள் வழங்கி இருக்கிறார்கள் என கூறப்பட்டது. அதுபோக இந்த வழக்கை உங்கள் கோரிக்கையை ஏற்று ஒத்திவைக்கிறேன், ஆனால் அடுத்த முறை விசாரணைக்கு வரும்பொழுது இடைக்கால உத்தரவு பெறப்படவில்லை என்றால் அப்போதும் ஒத்திவைக்க முடியாது என நீதிபதி தனது அறிவுறுத்தலை தெரிவித்தார். இந்த வழக்கை இப்பொழுது ஒத்திவைத்தாலும் அடுத்த விசாரணையின் போது உச்ச நீதிமன்றத்தில் எங்களுக்கு இடைக்கால உத்தரவு இல்லை, உயர் நீதிமன்றத்தில் இதனுடைய மேல்முறையீட்டு வழக்குல இடைக்கால உத்தரவு இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க ஒத்திவைக்க கேட்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுபோக உத்தரவை நிறைவேற்றாமல் விட்டுவிட்டு இங்கு வந்து பிச்சை எடுக்க கூடாது என மனுதாரர் தரப்பில் பெக்கிங் என ஆங்கில வார்த்தையை உபயோகப்படுத்தினார்கள். பெக்கிங் என்ற அந்த ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தியதற்கு தமிழ்நாடு அரசு தரப்பில் அரசு வழக்கறிஞர்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்தார்கள். நீதிமன்றத்தில் காரசாரமான விவாதமாக இருந்தது. அந்த பெக்கிங் என்ற வார்த்தையை பயன்படுத்தியதற்கு, மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் பயன்படுத்தியதற்கு அரசு தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அதுபோக ஊடகங்களில் தேவையற்ற விவாதங்கள், தரவுகள் பகிரப்படுவது ஏற்கத்தக்கதல்ல என மனுதாரர் தரப்பில் கூறப்பட்டது. ஏனென்றால் ஊடகங்கள்ல இப்ப தேவையற்ற விவாதங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் ஏற்கத்தக்கதல்லன்னு சொன்னாங்க. சமூக ஊடகங்கள்ல தேவையற்ற வதந்திகள் பரப்பப்படுகிறது அப்படின்னு மனுதாரர் தரப்புல நீதிபதிட்ட புகாரே கொடுத்தாங்க. அதுபோக வெள்ளிக்கிழமையும் எதுவும் நடக்க போவதில்லை, இந்த உத்தரவை நிறைவேற்ற போவதும் இல்லை அப்படின்னு மனுதாரர் தரப்புல ஏளனமா இந்த வெள்ளிக்கிழமைனாலும் எதுவும் நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது போக மேல்முறையீட்டு மனு வழக்கு விசாரணை முடியும் வரை வேறு எங்கும் விவாதிக்க கூடாது, தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவு சரியா தவறா என்பதற்காகத்தான் மேல்முறையீட்டு மனு இருக்கிறது. எனவே அரசு அவசரம் காட்ட வேண்டாம் என அரசு தரப்பில் தனது வாதத்தை முன்வைத்தார்கள்.